So glycogen metabolism ஓட குட்டி version, glycogen metabolism and storage diseases. So glycogen metabolism is the body's emergency glucose smoothie, fast, accessible and stored in liver and muscles. So features வந்து storage form வந்து glycogen, location liverல அப்புறம் மசில்ல. லிவர்ல இருக்கிறது வந்து மசில் பிளட் குளுக்கோஸை மெயின்டைன் பண்ணும். மசில் அதோட ஓன் யூஸ்க்கு லைக் ஃபார் கான்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணிக்கும். லிங்கேஜ்ல 2 டைப் இருக்கு, ஆல்ஃபா 1,4 லிங்கேஜ், ஆல்ஃபா 1,6 லிங்கேஜ். ஆல்ஃபா 1,4 லிங்கேஜ் வந்து லீனியரா இருக்கும், ஆல்ஃபா 1,6 லிங்கேஜ் வந்து பிரான்ச்டா இருக்கும். இதுல 2 ப்ராசஸ் இருக்கு, ஒன்னு வந்து கிரியேட் பண்றதுக்கு, இன்னொன்னு வந்து டீக்ரேட் பண்றதுக்கு. கிரியேட் பண்றதுக்கு இருக்கிற ப்ராசஸ்க்கு பேரு கிளைகோஜெனிசிஸ், டீக்ரேட் பண்ற ப்ராசஸ்க்கு பேரு கிளைகோஜெனோலைசிஸ். ஸோ சிந்தசிஸ்ல வந்துட்டு நமக்கு தேவைப்படுற விஷயங்கள் வந்துட்டு யூடிபி, ஏடிபி அப்படி சொல்லிட்டு 2 விஷயம் தேவைப்படும். அப்புறம் குளுக்கோஸ். ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ் வந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆகும் பை ஹெக்ஸோகைனேஸ். அதுக்கப்புறம் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டை குளுக்கோஸ் 1 பாஸ்பேட்டா வந்துட்டு பாஸ்போ குளுக்கோமியூட்டேஸ் வந்து கன்வெர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் குளுக்கோஸ் 1 பாஸ்பேட் வந்து யூடிபியோட சேர்ந்து குளுக்கோஸ் யூடிபி குளுக்கோஸ் ஃபார்ம் பண்ணும். இந்த யூடிபி குளுக்கோஸ் இருக்குல்ல, இது வந்துட்டு இது வந்து கிளைகோஜன் சிந்தேஸ் ஓட வந்து ஆட் ஆகி அதோட வந்து 1,4 பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே போகும், பிரான்ச்சா. இதுக்கு வந்துட்டு ஒரு பிரைமர் வந்து தேவை. ஸோ இந்த யூடிபி குளுக்கோஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இருக்கிற ஒரு கிளைகோஜன் பிரைமரோட போய் சேர்ந்து ஆட் ஆயிக்கும். C1 இதோட C1 அதோட C4 ஆட் ஆகி 1,4 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு பிரான்ச்சிங் என்சைம் இருக்கு, அது வந்து ஒரு இதுல வந்து இன்கேஸ் 11 சப்யூனிட்ஸ்க்கு மேல போயிடுச்சுன்னா அதை கட் பண்ணி அதுக்கு கீழே இருக்கிற கார்பன் ஆட்டம்ல ஆட் பண்ணி பிரான்ச் பண்ண ஆரம்பிச்சிரும். ஸோ அதுக்கு அந்த பிரான்ச்சிங் பாயிண்ட்ல வந்து ஆல்ஃபா 1,6 லிங்கேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஃபார்ம் ஆகுற ப்ராசஸ். அதுக்கு தேவையான என்சைம் வந்துட்டு முக்கியமான என்சைம் வந்து கிளைகோஜன் சிந்தேஸ். ஸோ இந்த கிளைகோஜன் சிந்தேஸ் அப்படின்ற என்சைமை வந்துட்டு நமக்கு ஸ்டிமுலேட் பண்றது வந்துட்டு இன்சுலின். அதுக்கப்புறம் கிளைகோஜன் பிரேக் டவுன். ஸோ கிளைகோஜன் பிரேக் டவுன் ப்ராசஸை வந்து கிளைகோஜெனோலைசிஸ் சொல்றோம். இதுல வந்துட்டு 4 ஸ்டெப் இருக்கு. இதுல வந்து கிளைகோஜன் பாஸ்போரிலேஸ் வந்து ஆல்ஃபா 1,4 பாண்டை பிரேக் பண்ணி குளுக்கோஸ் 1 பாஸ்பேட் கொடுக்குது. டீபிரான்ச்சிங் என்சைம் அப்படி சொல்லிட்டு இருக்கிறது வந்துட்டு ஆல்ஃபா 1,6 பிரான்ச்சஸை பிரேக் பண்ணுது. இதுல என்ன 2 என்சைம் இருக்கு அப்படின்னா, டிரான்ஸ்பரேஸ் இது வந்து ட்ரைசாக்கரைடை ஷிஃப்ட் பண்ணும், அப்புறம் குளுக்கோசிடேஸ் வந்து ஃபைனல் குளுக்கோஸை ரிமூவ் பண்ணும். அதுக்கப்புறம் அதாவது டிரான்ஸ்பரேஸ் என்ன பண்ணும்னா ஒரு ட்ரைசாக்கரைட் யூனிட்டை வந்துட்டு அதுல இருந்து எடுத்துட்டு போய் முன்னாடி வச்சிரும். ஸோ தட் அந்த 1,6 ஆல்ஃபா லிங்கேஜ் வந்து எக்ஸ்போஸ்டா இருக்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அதுல போயிட்டு இந்த குளுக்கோசிடேஸ் ஆக்ட் ஆகி ஃபைனல் குளுக்கோஸை ரிமூவ் பண்ணும் 1,6ல இருந்து. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் மிச்சம் வந்து நமக்கு ஒரு குளுக்கோஸ் 1 பாஸ்பேட் கிடைக்குது. இந்த குளுக்கோஸ் 1 பாஸ்பேட்டை பாஸ்போ குளுக்கோமியூட்டேஸ் வந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா மாத்துது. இந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டேஸ் அப்படின்ற என்சைமால குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகப்படுது. இந்த கன்வர்ஷன் லிவர்ல மட்டும்தான் நடக்கும், ஏன்னா குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டேஸ் வந்துட்டு மசில்ஸ்ல இருக்காது. ஸோ இதுக்கு வந்துட்டு இருக்கிற கீ என்சைம் வந்துட்டு கிளைகோஜன் பாஸ்போரிலேஸ். ஸோ இந்த என்சைம் வந்து எங்க ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட கிளைகோஜனை வந்துட்டு குளுக்கோஸ் 1 பாஸ்பேட்டா மாத்துறதுக்கு வந்துட்டு ஆக்ட் ஆகுது. குளுக்கோஸ் 1 பாஸ்பேட் வந்து குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா மாறும், குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்து குளுக்கோஸா மாறும், அவ்வளவுதான். ஹார்மோனல் ரெகுலேஷன். இன்சுலின் வந்து பிளட் சுகரை டிக்ரீஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியும். பிளட் சுகரை டிக்ரீஸ் பண்ணணும்னா பிளட்ல இருக்கிற கார்ப்ஸை உள்ளார எடுத்துக்கணும்னா கிளைகோஜன் ஃபார்ம் ஆகணும். கிளைகோஜன் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன என்சைம் தேவை? கிளைகோஜன் சிந்தேஸ். ஸோ அதை வந்து இன்சுலின் ஆக்டிவேட் பண்ணும். குளுக்காகான் வந்து ஆப்போசிட், அது வந்து பாஸ்போரிலேஸை ஆக்டிவேட் பண்ணுது, பிகாஸ் பாஸ்போரிலேஸ் வந்து பிரேக் டவுனுக்கான ஒரு என்சைம். அடுத்து வி ஹேவ் எப்பினெஃப்ரைன். இது வந்து டீக்ரடேஷன் அதை வந்து ஃபெசிலேட் பண்ணும், மசிலையும் பண்ணும், லிவர்லையும் பண்ணும். இதுக்கு வந்து ஒரு நிமோனிக் என்னன்னா, ஃபேட் கேர்ள்ஸ் டோன்ட் கெயின் குளுக்கோஸ் சைலண்ட்லி. இது பாஸ்போரிலேஸ், குளுக்கன் டிரான்ஸ்பரேஸ், டீபிரான்ச்சிங், குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டேஸ், ஸ்மூத் ரிலீஸ். இது என்ன கன்றாவி, இது எதுக்கான நிமோனிக்னு எனக்கு சத்தியமா தெரியல. தட்ஸ் லெட் இட் கோ. அடுத்து we have glycogen storage diseases. ஸோ இதுல வந்துட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7 டைப்ஸ் இருக்கு.
ஃபர்ஸ்ட் வந்து வான்கெய்ர்கே. இதுல வந்துட்டு குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டேஸ் இருக்காது. அதனால குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டேஸோட அசோசியேட் ஆயிருக்கிறது லிவர் தான். ஸோ இதனால நமக்கு வந்து ஹைப்போகிளைசீமியா வரும், கவுட் வரும், லாக்டேட் வந்து அதிகமாகும். இதுக்கு நிமோனிக் என்னன்னா வெரி கிரீடி லிவர். ஸோ லிவரு வான்கிராக்கி லிவரு, இதுல வந்து குளுக்கோஸ் பாஸ்பேட் இருக்காது. அடுத்து செகண்ட் நம்பர் 2 டைப் வந்துட்டு பாம்பே. இது வந்து லைசோசோமல் ஆசிட் மால்டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள் இருக்கு ஆக்சுவலா. அதுல வந்து அந்த என்சைம் இல்லாதனால நிறைய இது வந்து நிறைய குளுக்கோஸ் அதிகமாயிடும். ஸோ அதனால கார்டியோமெகாலி வரும், ஹைப்போட்டோனியா வரும், ஏர்லி டெத் வரும், எல்லா ஆர்கன்ஸ்லயும் இருக்கும். ஸோ இது ஹார்ட்டோட ரிலேட்டட் மோஸ்டா. ஸோ அதனால பாம்பே பம்ப்ஸ் த ஹார்ட் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். டைப் 2 இது. அடுத்து 3 கோரி. இது வந்து டீபிரான்ச்சிங் என்சைம் இல்லாதனால இது வந்து இதுவும் ஹைப்போகிளைசீமியா வரும். லாக்டேட்லாம் வந்து நார்மலா தான் இருக்கும். குளோரி கிளிப்டு கிளைகோகான். ஸோ ஹைப்போ கிளைகோசிமியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 4 ஆண்டர்சன் பிரான்ச்சிங் என்சைம் தான், சிரோசிஸ், ஏர்லி டெத். அடுத்து மெக்ஆர்ட்லே மசில் பாஸ்போரிலேஸ் இருக்காது, ஸோ அதனால கிராம்ப்ஸ் வரும். ஹர்ஸ் லிவர் பாஸ்போரிலேஸ் இருக்காது, ஹைப்போகிளைசீமியா. அடுத்து டருவி, இதுல வந்துட்டு பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் 1 இருக்காது, அதனால ஹீமோலைசிஸ் வரும். ஸோ ஃப்ளோ சார்ட் என்னன்னா குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டா மாறுது, அது கிளைகோலைசிஸ்குள்ள போகலாம், இல்ல கிளைகோஜெனசிஸ்குள்ள போகலாம். கிளைகோஜெனசிஸ்குள்ள போச்சுன்னா அது கிளைகோஜனா மாறிடும். அப்புறம் கிளைகோஜெனோலைசிஸ்குள்ள போச்சு அப்படின்னா வந்துட்டு அது குளுக்கோஸா ஃபார்ம் பண்ணுது. கிளைகோலைசிஸ்குள்ள போச்சுன்னா பைருவேட் ஃபார்ம் பண்ணிடும். ஸோ அவ்வளவுதான்.